نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله عز وجل في فرقانه الحميد: ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. وقال نبينا صلى الله عليه وسلم: ألا أنبئكم بخياركم الذين إذا رؤوا ذكر الله، أو كما قال عليه السلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை, நம்மை அல்லாஹ் முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். சிறப்பான இந்த ஜும்ஆவுடைய நன்னாளிலே அவனது இறை இல்லத்தில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவுமான மகத்தான நற்பாக்கியத்தினை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, புனிதம் தூக்கும் ரபியுல் அவ்வலுடைய மாதத்தை நாம் கடக்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பூலகிற்கு வந்த இந்த மாதம் சங்கையான ஒரு புனிதமான மாதம். அதைத் தொடர்ந்து நாம் ரபியுல் ஆகிர் என்ற மற்றொரு மாதத்திற்கு செல்ல இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னவென்று சொன்னால், இந்த உம்மத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு, பல தனி சிறப்புகள் கடந்த வாரம் ஜும்ஆவிலே நாம் பார்த்தோம். இன்னும் எத்தனையோ சிறப்புகள் இருக்க, அதிலே ஒரு சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு நபிமார்களும் அந்த உம்மத்தினரை விட்டு விடை பெற்ற பிறகு அந்த உம்மத்தினர்களுக்கு வழிகாட்டுவதற்கு சரியான வழிகாட்டி இருக்க மாட்டார்கள். ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டு என்று வரை அந்த நபிமார்களிடம் இருந்து பண்பட்ட பயிற்சி பெற்ற மக்கள் அந்த மக்களை வழிநடத்த முடியும். அதற்கு பிறகு மக்கள் பழைய பாதைக்கு சென்று விடுவார்கள். ஆனால் இந்த உம்மத்தை முஹம்மதியாவுடைய தனித்தன்மை என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து 1400 வருடங்கள் கடந்துவிட்ட பிறகும் கூட, 1000 வருடங்களை தாண்டிய பிறகும் கூட, அந்த கண்மணி நாயகம் கொண்டு வந்த தீனுல் இஸ்லாத்தை உயிராக மதிக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணமானவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் வந்த, அவர்களுடைய வழி வந்த இறை நேசர்கள், நல்லடியார்கள். நபிமார்கள் ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் செய்த அந்த சேவையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் வரக்கூடிய சாலிஹீன்கள், இறை நேசர்கள், நல்லோர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சாலிஹீன்கள் நல்லோர்களில் முதன்மையானவர்கள் தாபியீன்கள். அதற்கு பின்வந்த நூற்றாண்டில் இருக்கக்கூடியவர்களை தபஉ தாபியீன்கள் என்று சொல்கிறோம். அதற்கு பின்னால் வரக்கூடியவர்களை நாம் சாலிஹீன்கள், அவுலியாக்கள், நேசர்கள் என்று நாம் அழைக்கிறோம். எனவே இந்த அவுலியாக்கள், வலிமார்களை கொண்டு இந்த உலகத்தில் இன்றளவும் இஸ்லாம் நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நல்லோர்கள் மூலமாக கியாமத் நாள் வரை இஸ்லாம் இந்த உலகத்தில் நிலை பெறும். எந்த நபியும் வர வேண்டிய அவசியம் இல்லை. லா நபிய பஅதி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது. அந்த நுபுவத்தினுடைய வேலை செய்யக்கூடியவர்கள் யார்? அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள். எப்படி அல்லாஹ்வுக்கும் நபிக்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருந்ததோ, அதே போல் இறை நேசர்கள் சதா தங்களை அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்திக் கொண்டவர்கள். எப்பொழுதுமே அவர்கள் அல்லாஹ்வின் சிந்தனையில் இருப்பார்கள். அல்லாஹ்வை தன்னுடைய எல்லா காரியத்திலும் முன்னிலைப்படுத்துவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அவுலியா அல்லாஹ்கள், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, அவர்கள் உலகத்தை பற்றி எந்த கவலையும் அவர்களுக்கு இருக்காது. அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன், அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், தக்வாதாரிகளாகவும் இருப்பார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் நல்வாழ்வு இருக்கிறது, நாளை மறுமையிலும் அவர்களுக்கு நல்வாழ்வு இருக்கிறது. லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ், அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு மாற்றம் என்பது கிடையாது. ذلك هو الفوز العظيم, அப்படி வாழக்கூடியவர்கள் வாழும் அந்த வாழ்க்கை தான் மிகப்பெரிய வெற்றி உள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த உலகத்தில் யார் மறுத்தாலும் யார் இல்லை என்று சொன்னாலும் சரி, லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ், அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளில் மாற்றம் கிடையாது. அல்லாஹ்வின் நேசர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு பயமும் கவலையும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். இன்னைக்கு யாராவது ஒரு மனிதரை பயம் இல்லாத மனிதர் என்று சொல்ல முடியுமா? எத்தனை பயங்கள், எதிர்காலத்தை பற்றிய பயம், சிறுவர்களாக இருந்தால் எக்ஸாமை பற்றிய பயம், எக்ஸாம் முடிந்து விட்டால் அடுத்த ஹாஃப் இயர்லியை பற்றி பயம், அதற்கு பிறகு ஆனுவலை பற்றி பயம், எங்கே ஹோம்ஒர்க் எழுதவில்லை என்று டீச்சர் அடித்து விடுவார்களோ என்று பயம், வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருந்தால் எந்த அளவுக்கு நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ என்று பயம், நம்முடைய கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் லேட்டா போயிட்டா எங்க டீம் லீடர் மேனேஜர் நம்மளை என்ன கத்த போறானோ தெரியல என்ற பயம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எல்லா மக்களும். வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்கிறான். கவலை இல்லாமல் என்றைக்கு நாம் இருந்திருக்கிறோம்? ஒவ்வொரு மனிதரையும் நாம் தட்டி அவர்களுடைய சுய வாழ்க்கையை கேள்விப்பட்டால் ஒவ்வொருத்தர் உள்ளத்திலேயும் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டேதான் இருக்கும். கவலையும் பயமும் இல்லாத மனிதர்களை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது என்பதுதான் பொதுவாக இந்த உலகில் இருக்கக்கூடிய இயற்கை நியதி என்றிருந்த பொழுதிலும், அதிலிருந்து வேறுபட்டவர்கள், அதிலிருந்து தனித்திருப்பவர்கள், அந்த கோட்பாட்டில் இருந்து அந்த இயற்கை அமைப்பிலிருந்து மாறுபட்டவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள். அவர்களுக்கு பயமும் இருக்காது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஏன் அவர்கள் பயப்பட மாட்டார்கள்? அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன், அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, நாமும் தான் ஈமான் கொண்டிருக்கிறோம், அவர்களும் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். 2 பேருடைய ஈமானில் ஒன்றுதானே. அல்லாஹு வலியுல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நேசனாக இருக்கிறான். அப்ப நாம எல்லாம் ஈமான் கொண்டவர்கள் தான், நம்மையும் அல்லாஹ் நேசிக்கத்தானே செய்கிறான். அது என்ன அவர்களுக்கு மட்டும் ஒரு தனித்தன்மை? உண்மையிலேயே அல்லாஹ் நம்மையும் நேசிக்கிறான், நாமும் வலி என்று சொன்னால் நமக்கு ஏன் கவலை இருக்கிறது? அல்லாஹ் அதனால்தான் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நேசன் என்பதோடு மட்டும் குர்ஆனுடைய வசனத்தை நிறைவாக்கவில்லை. வேறொரு இடத்தில் இந்த வசனத்தை சொல்கிறான், அவர்களுக்கு பயம் இருக்காது, அவர்களுக்கு கவலை இருக்காது. இந்த குவாலிட்டி நம்மில் இருந்தால்தான் நாம் அல்லாஹ் வலியுல்லதீன ஆமனூ, அல்லாஹ் ஈமான் கொண்டவர்கள் நேசன் என்று அந்த வசனத்திற்கும் நாம் போக முடியும். ஆனால் அப்படி நம்முடைய நிலைமை இல்லையே, நம்முடைய நிலை வேறாக அல்லவா இருக்கிறது. ஆக அல்லாஹ்வுடைய நேசர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் பயமின்றி வாழ்வதற்கு காரணம் என்ன? அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன், அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் மட்டுமல்ல, சதா அல்லாஹ்வை தக்வா செய்து கொண்டே இருப்பவர்கள். ஈமான் மட்டுமல்ல ஒரு மனிதன் இறை நேசராக ஆவதற்கு ஷர்த். ஈமான் கொண்டதற்கு பிறகு வெறும் இபாதத் மட்டுமல்ல ஷர்த், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன?
முதல் அந்த அல்லாஹை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அல்லாஹ் நம்மோடு எப்படி இருக்கிறான் என்பதை விளங்க வேண்டும். இன்னைக்கு அந்த விளக்கமே இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு வலிமார்கள் என்று சொன்னால் அவர்கள் தர்காவில் அடங்கியிருப்பார்கள் என்று நினைக்கிறோம். தர்காவில் இருப்பவர்கள் மட்டும்தான் வலிமார்கள். வலிமார்கள் என்று சொன்னால் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களிடத்தில் போய் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்று நினைக்கிறோம். வலிமார்கள் என்று சொன்னால் பரட்டை தலையோடு பஞ்சை பிராரியை போல் தோற்றமளிப்பார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வலிமார்கள் என்று சொன்னால் அவர்கள் பயமும் கவலையும் இல்லாதவர்கள் என்று சொல்கிறான். இந்த உலகத்தை பற்றி எந்த பயமும் அவர்களுக்கு இருக்காது. இந்த உலகில் அடுத்து என்ன ஆகுமோ, என்ன நிகழுமோ, இவனால் என்ன வந்து விடுமோ, அவனால் என்ன வந்து விடுமோ என்று எந்த உணர்வும் இருக்காது. அடுத்த அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வுடைய zikரை அவர்கள் முன்னால் சொல்லப்பட்டால் அவர்கள் உள்ளம் ஆட்டம் கண்டு போய்விடும், அவர்கள் உள்ளம் அந்த பயத்தில் திடுக்கத்தில் ஆழ்ந்து விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது இறை நேசர்களுடைய அடையாளம். எனவே நாம் வலிமார்களை அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலில் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்மில் இருக்க வேண்டும். மருத்துவரிடம் யார் போவா? நோயாளிதான் மருத்துவரிடம் போவான். அட்வொகேட் வக்கீலிடம் யார் செல்வார்? யார் குடும்ப பிரச்சனை, சட்ட பிரச்சனை, கிரிமினல் பிரச்சனை யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் வக்கீலை நாடி செல்வார். ஆட்டோ ஓட்டுநரிடம் யார் போய் நிற்பா? நேரம் பேசிக்கிட்டு. யார் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் போவதற்கு அந்த வாகன ஓட்டியும் தேவைப்படுகிறாரோ அவர்தான் அந்த ஆட்டோ ஓட்டுநரிடம் போவார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் அந்த தேவை ஏற்பட்டால் தான் செல்வார்கள். மருத்துவமனைக்கு போகிறோம், மருத்துவர் சொன்னதையெல்லாம் நாம் அப்படியே இறை வேத வாக்கு போல நாம் பின்பற்றுகிறோம். காரணம், மருத்துவருக்கு பின்னால் மருத்துவம் இருக்கிறது. அட்வொகேட்டிடம் வக்கீலிடம் போகிறோம், அந்த வக்கீலிடம் போய் நாம் நம்முடைய கேஸ் புக்கை கொடுக்கிறோம். பிரச்சனை என்ன, யாரிடமும் சொல்லாத பிரச்சனைகளும் அவர்கிட்ட சொல்லிதான் ஆகணும். இல்ல என்ன நடந்துச்சு, ரகசியத்தை மறைச்சு வைக்காதீங்க. இந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு, அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு, இவர் என்ன செய்தார், அவர் என்ன செய்தார், எவரிடமும் மறைக்கக்கூடியதை அவரிடம் வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும். அப்படி சொன்னால் அவர் நமக்கானதை செய்வார். வக்கீலுக்கு பின்னால் சட்டம் இருக்கிறது. கட்டிடக்கலை நிபுணரிடம் போகிறோம், இன்ஜினியர்கிட்ட எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எவ்வளவு கெட்ட போறீங்க, எல்லா டீட்டெயிலும் நாம் தெளிவாக சொல்ல வேண்டும். அவர் மீதான நம்பிக்கை ஏன் வருகிறது? அவரிடம் அந்த கட்டிடம் கட்டுவதற்கான ஞானம் இருக்கிறது. மகான்கள் சொல்வார்கள், மருத்துவரிடம் நாம் போய் பார்த்து அவரை முழுமையாக நம்புகிறோம். மருத்துவரின் பின்னால் மருத்துவம் இருக்கிறது, மெடிசின் இருக்கிறது. வக்கீலை நாம் நம்புகிறோம், வக்கீலுக்கு பின்னால் சட்டம் இருக்கிறது. கட்டிட கலைஞரை நாம், ஒரு இன்ஜினியரை நாம் நம்புகிறோம், அவருக்கு பின்னால் அந்த கட்டிடம் சம்பந்தப்பட்ட ஞானம் இருக்கிறது. வலியில்லாவை நாம் ஏன் நம்புகிறோம்? அவர்களுக்கு பின்னால் அல்லாஹ் இருக்கிறான், அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இந்த உலகத்தாரிடம் இருக்கக்கூடிய அற்பமான உலக வஸ்துக்களுக்காக அவர்களுக்கு முழுக்க நாம் கட்டுப்பட தயாராக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வை கூட வைத்து வாழக்கூடிய வலிமார்களை நாம் உதாசீனம் செய்கிறோம் என்று சொன்னார். அப்ப இங்க என்ன தேவைப்படுகிறது? மருத்துவரிடம் செல்வதற்கு நோய் வர வேண்டும், அப்பொழுதுதான் மருத்துவத்தை போகும். நோயே இல்லாத ஒருவன் மருத்துவரை இல்லை என்று சொல்வதில் ஆச்சரியம் இல்லை. பிரச்சனை என்று ஒன்று ஏற்பட்டால்தான் வக்கீலிடம் போக வேண்டிய அவசியம் ஏற்படும். எந்த பிரச்சனையும் இல்லாதவன் வக்கீல் என்ற ஒரு கூட்டமே இல்லை என்று நினைக்கிறான், அதிலே பெரிய ஆச்சரியம் இல்லை. ஒரு சிங்கத்திடம் போய் இப்படி வக்கீல் என்ற ஒருத்தர் இந்த உலகத்துல இருப்பாருப்பா, உனக்கு ஏதாவது பிரச்சனை தான் அவருக்கு தான் போனோம்னு சொன்னா அது எப்படி நம்பும்? ஒரு விலங்கிடத்தில் போய் நாம் இந்த வார்த்தைகளை சொன்னால் நம்புவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகலாம். காரணம், அவர்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ்வுடைய நேசர்களை மறுக்கக்கூடியவர்கள் ஏன் மறுக்கிறார்கள்? முதலில் அல்லாஹ்வை பற்றிய தேட்டம் அவர்களிடத்தில் இல்லை. இறை நேசர்கள் மகான்களுடைய தர்பாருக்கு சென்றால் அதனுடைய ஒரே ஒரு இப்பொழுது உலகம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடியது என்ன? வலிமார்களிடம் போனால் நோய் நிவாரணம் கிடைக்கும். வலிமார்கள் வாசல் போய் நின்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். நமக்கு உலக காரியம் கிடைப்பதற்காக இறை நேசர்கள் என்று வைத்திருக்கிறார்கள். நமக்கு ஏதாவது பிரச்சனை அவங்க வாசல்ல போய் நின்று துவா கேட்டால் நமக்கு உடனே கிடைத்துவிடும்.
இதுவல்ல வலிமார்களுடைய நோக்கம். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பள்ளிவாசலுக்கு வந்தால் ஏசி கிடைக்கும். ஏன்னா நம்ம வீட்டுல ஏசி இல்லைன்னு ஒருத்தர் வரார், பள்ளிக்கு வருவதனுடைய நோக்கமே அதுதானா? உள்ள வந்தவன என்ன குழுகுலுன்னு இருக்குப்பா, கடுமையான வெயில், வீட்டுல ஃபேனு கீழே படுக்க முடியல, இங்க வந்து பள்ளியில வாங்க சொன்னதோட ஏசிய போட்டுருவாங்க, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டா நிம்மதியா இருக்கலாம், இந்த அழகான குஷன்ல உட்காரலாம். இதுதான் பள்ளியினுடைய நோக்கமா? பள்ளிக்குள்ளே வந்தால் இது எல்லாம் கிடைக்கும் என்பது இயற்கையானது. அதை சாதாரணமாக யார் உள்ளே நுழைந்தாலும் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் பள்ளிக்குள்ளே வருவதற்கான நோக்கம் என்பது வேறு. ஒரு மனிதர் பள்ளிவாசல் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறார், ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு வரும் பொழுதே அவர் என்ன நினைக்கிறார்? நமக்கு இன்னைக்கு பள்ளியில பிரியாணி கொடுப்பாங்க, அதனால அந்த பிரியாணி வாங்குறது கரெக்டா அந்த டைம் பார்த்து போனோம்பா, போனா நமக்கு பிரியாணி கிடைத்து விடும். பள்ளியிலே இந்த நிகழ்ச்சி வைத்ததே பிரியாணிக்கு தானா? பிரியாணி போடுறதுக்கு தான் நிகழ்ச்சியா? சில பேர் வெளியே போன பிறகு இன்னைக்கு நிகழ்ச்சி செம்ம ஸ்டாப்புங்க, எப்படிங்க சொல்றீங்க, சூப்பரான பிரியாணி, எனக்கு 2 கறி கிடைச்சது, 2 துண்டு கறி, மசாலா செம்மையா நல்லா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பா நிகழ்ச்சி நடத்திட்டாங்க நிர்வாகத்தினர்கள். இதுவா அதனுடைய நோக்கம்? அதுக்காகவா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு இமாமை கூப்பிட்டு பயான் வைக்கப்பட்டது? நோக்கம் அதுவல்ல என்றாலும் போனால் அங்கே அது கிடைத்துவிடும் என்பது இயற்கை. அல்லாஹ்வை நெருங்கிய நேசர்களுடைய வாசலில் நின்று நாம் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் கிடைக்கும், இது இயற்கை. ஆனால் அதற்கானவர்கள் வலிமார்கள் அல்ல. அவர்களிடத்தில் நாம் செல்வதற்குரிய நோக்கம், அவர்கள் எந்த அல்லாஹ்வை காலமெல்லாம் கூட வைத்து வாழ்ந்தார்களோ அந்த ரப்பை நாமும் காலமெல்லாம் கூட வைத்து வாழ்வதற்கு தான் அங்கே போகிறோம். மருத்துவரிடம் போனால் கலர் கலரான மாத்திரை கொடுப்பாரு, அதை பார்ப்பதற்கே ரொம்ப நல்லா இருக்கு, அதை சாப்பிட்டா இன்னும் மசாவா இருக்குன்னு யாரு போவாங்க? மாத்திரை என்பது ஒரு புறம், எனக்கு கிடைக்க வேண்டியது ஷிஃபா. அது 2000 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு மருத்துவர் வாங்கன்னு சொன்னாலும் சரி, 2 ரூபாய் அவர் மருந்து கொடுத்தாலும் சரி, எனக்கு அது பெரிய விஷயம் அல்ல. கிடைக்க வேண்டியது ஷிஃபா. நல்லோர்களை நாம் தேட வேண்டியது நோக்கம் என்பது எந்த இறை நேசத்தை போனா நம்முடைய சின்ன பிரச்சனைகளுக்கு இந்த தர்பாரு, பெரிய பிரச்சனையா இருந்தா அங்க போகணும், அதை விட பெரிய பிரச்சனையா இருந்தா இன்னும் தூரம் போகணும். இதுவல்ல இறை நேசருடைய நோக்கம். அந்த நல்லடியார்களை கொண்டு நாம் அல்லாஹ்வை அடைந்து கொள்ள வேண்டும். எனவே வலிமார்கள் என்று வந்தால் முதலில் நமக்கு அல்லாஹ்வை பற்றிய தேட்டம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அடைவதற்குத்தான் இறை நேசர்கள். ஏனென்றால் அவர்களிடத்தில் அல்லாஹ்வை தவிர இன்னொன்று இல்லையே. அவுலியா அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசர்கள், நேசன் தான் யாரை நேசிக்கிறோமோ அவர்களை தவிர மற்ற அனைத்தையும் வெறுத்து விடுவான். அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தில் தன்னை மூழ்கடித்துக் கொண்டதன் காரணத்தினால் இந்த உலகத்தை பற்றி எந்த பயமும் கவலையும் அவர்களுக்கு இல்லை. காரணம் லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி யாருக்கு சொந்தமாக இருக்கிறதோ அந்த அல்லாஹ்விற்கு நான் நெருக்கமாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எதை பற்றி கவலை எனக்கு தேவை? இந்த உணர்வில் வாழக்கூடியவர்கள் நல்லோர்கள். அப்போ நமக்கு அல்லாஹ்வுடைய தேட்டம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உங்களை விட்டு பிரியாமல் இருக்கிறான். அல்லாஹு அக்பர் கபீரா. இந்த உணர்வு நமக்கு எப்பொழுது ஏற்பட்டது? இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்குதா? எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு இருந்திருக்கிறதா? இல்லை. வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்க கூடவே உங்களிலே நான் இருக்கிறேனே, என்னை பார்க்க மாட்டீர்களா, என்னை உணர மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். என்னைக்கு நாம் உணர்ந்திருக்கிறோம்? மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும், நீங்கள் 3 பேர் ஒரு இடத்திலிருந்து ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தால் 4வதாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்கிறான். வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும், 5 நபர்கள் பேசிக் கொண்டிருந்தால் 6வதாக அங்கே அல்லாஹ் இருக்கிறான். வலா அத்னா மின் ஸாலிக வலா அக்ஸர் இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானு, அதைவிட குறைவாக கூடுதலாக எத்தனை நபர்கள் இங்கே இருந்தாலும் அதற்கு அடுத்ததாக அல்லாஹும் அங்கே இருக்கிறார் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த உணர்வு எந்த கூட்டத்திலே நமக்கு வந்தது? மகான்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. மகான்கள் ஒவ்வொரு உலக விஷயத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய ரப்பை சிந்திப்பார்கள். காரணம், ரப்போடு அவர்கள் வாழ்கிறார்கள். அதுதான் ஈமான். தக்வா எப்பொழுது நமக்கு வரும்? ஒருவர் நம்மை பார்த்து கொண்டே இருந்தால் அவர் மீதான பயம் ஏற்படும், அவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற சிந்தனை ஏற்படும். ஒருவர் நம்மை பார்க்கவே இல்லை என்ற உணர்வில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை பற்றி நாம நினைச்சு பார்ப்போமா?
அவர் சொன்னதன்படி வாழணும்னு நாம நினைப்போமா? எந்த சிந்தனையும் வராது. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நல்லடியார்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹ் தன்னோடு இருக்கிறார் என்ற உணர்வை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த உணர்வின் காரணத்தினால் தான் அவர்கள் அகில உலகத்தையும் தன்னுடைய காலுக்கு கீழே வைத்திருக்கிறார்கள். அந்த நல்லடியார்கள் எப்படி அல்லாஹ்வை கூட வைத்து வாழ்ந்தார்கள்? ஒரு மகான் அந்த காலத்துல ஒரு அடிமை பெண்ணை வாங்கினார்கள். வீட்டுல வேலை செய்வதற்காக ஒரு வேலை செய்யக்கூடிய பெண். அந்த பெண்கிட்ட கேட்டாங்க, ஏமா நீ என்ன சாப்பிடுவேன்னு கேட்டாங்க. நீங்கள் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன் என்று சொல்லுச்சு. சரிம்மா, எந்த இடத்துல நீ படுக்கிறதுக்கு என்ன பாய் வேணுமா, பெட் வேணுமா, என்ன மாதிரி இடத்துல நீ தூங்கி பழக்கம் என்று கேட்கிறார்கள். எஜமான் எந்த இடத்தில் படுக்க வைத்தாலும் நான் படுத்துக் கொள்வேன் என்று சொல்லுச்சு. அடுத்து மூன்றாவது கேட்டார்கள், நீ என்ன ட்ரெஸ் உடுப்ப? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும், ஒரு பிடித்த ஆடை இருக்கும், என்ன மாதிரி ஆடை உடுத்துவா என்று கேட்கும் பொழுது எஜமான் என்ன ஆடை தருகிறீர்களோ அதை உடுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னது. சாதாரண மனிதருக்கு இதை பார்த்தால் என்ன தோன்றும்? பரவாயில்ல, நல்ல ரேட்ல ஒரு வேலைக்கார பெண் கிடைச்சிருச்சு, என்ன சொன்னாலும் செய்வா, இந்த பெண்ணை வைத்து தீட்டு விட வேண்டும், எல்லா வேலையும் இந்த பெண் தலையில போட்டுருணும். இதுதான சாதாரண மனிதருடைய சிந்தனையாக இருக்கும். அந்த எஜமான் ஒரு மகானாக இருப்பதால் அழ ஆரம்பித்து விட்டார்கள். கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கேட்டுச்சு அந்த பெண், எஜமானே ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா, உங்களிடம் நான் ஏதாவது மரியாதை குறைவான வார்த்தைகளை சொல்லிவிட்டேனா என்று சொல்லும்போது, இல்லம்மா நீ சரியாக சொன்னாய், நீ எஜமானுக்கு சரியாக இருக்கிறாய், நான் என் எஜமானுக்கு சரியாக இல்லை. என் ரப்பு காலமெல்லாம் எனக்கு எவ்வளவு விஷயங்களை கொடுத்திருக்கிறான், ஒரு நாள் கூட என் எஜமானிடம் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதில்லையே. எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், இது இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு என்ற உணர்வில் அல்லவா பல நேரத்தில் நான் இருந்து விட்டேன். என் எஜமான் எதை தருகிறானோ அதை உண்டு கொண்டு நான் இருக்கவில்லையே, என் எஜமான் எதை கொடுத்தானோ அதை உடுத்திக் கொண்டு நான் இல்லையே, அந்த உணர்வே இல்லாமல் நான் வாழ்ந்து விட்டேனே என்று அந்த மகான் சொன்னார்கள். மிகப்பெரிய மகான்களுடைய ஒரு அடையாளம், தன்னை முழுக்க முழுக்க பணியினுடைய உச்சத்திலே அவர்கள் கொண்டு சென்று விடுவார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மேதை, தாபியாக வாழ்ந்தவர்கள். ஒரு மனிதர் வந்து கேட்டார், அவர்களை கிண்டல் செய்வதற்காக கேட்டார். ஹசன் பஸ்ரி அவர்களே, நீங்கள் சிறந்தவரா அல்லது அந்த கழுதை சிறந்ததா என்று கேட்டார். எல்லா இறை நேசர்களுக்கும் எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள், எல்லா வளர்ந்தவர்களுக்கும் எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள், எல்லா பதவியில் இருப்பவர்களுக்கும் எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள், இறை நேசர்களுக்கும் உலகத்தில் எதிரிகள் இருப்பார்கள். அவர்களை பிடிக்காதவர்கள், அவர்கள் மீது பொறாமை கொள்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அப்ப அவர்கள் சொன்னார்கள், ஒரு கால் இந்த ஹசன் பஸ்ரி நாளை மறுமையில் அல்லாஹுடைய சமூகத்தில் மக்பூலாக ஆகி நரகை விட்டும் பாதுகாப்பு பெற்று அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றால் இந்த கழுதை விட நான் சிறந்தவனாக இருக்கலாம். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் பாவத்தை பார்த்து என் மீது கோபப்பட்டு என்னை வெறுத்து ஒதுக்கிவிடக்கூடிய நிலை ஏற்படக்கூடியவனாக நான் இருந்தால் என்னை விட இந்த கழுதை சிறந்தது என்று சொன்னார்கள். என்ன ஒரு உணர்வு! நம்ம கிட்ட இந்த வார்த்தை கேட்டா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? அவன் ஒரு கழுதை தான் வெளியே கொண்டு வந்தான், நாம் உலகத்தில் இருக்க எல்லா கெட்ட வார்த்தையும் அவனை சொல்லி இருப்போம், கோபத்தின் உச்சத்துக்கு போயிருப்போம். இது மனிதனுடைய இயற்கை. எனவே நாம் வலிமார்கள் இறை நேசர்களுடைய வரலாறை படிக்க வேண்டும். யூடியூப்ல காட்டக்கூடியது அது அந்த விஷயங்கள், இதுல சொன்னது அதை சொன்னது இதுவல்ல, மகான்களுடைய வாழ்க்கையை நாம் படித்தாக வேண்டும். அல்லாஹ் எத்தனை இறைநேசர்களை பற்றி குர்ஆனிலே சொல்கிறார். وجاء من اقصى المدينه رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين. நபிமார்களை பின்பற்றுங்கள் என்று அந்த நபிமார்களுக்கு சாட்சி சொன்ன ஒரு இறை நேசர் ஹபீபுன் நஜ்ஜார் வருகிறார். அந்த பணியைத்தான் இன்று வலிமார்கள் இறைநேசர்கள் மகான்கள் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலை பின்பற்றுங்கள், ரசூலை நேசியுங்கள், ரசூல் நமக்கு காட்டி கொடுத்த அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அவர்கள் கொடுத்த குர்ஆனை பின்பற்றுங்கள் என்று நமக்கு சொல்லி அடையாளம் காட்டக்கூடியவர்கள் இறைநேசர்கள். அந்த வாழ்க்கையை தன்னில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மகான்கள். قال يا قوم اتبعوا المرسلين, முர்சலீன்களை நீங்கள் பின்பற்றுங்கள், ரசூல்மார்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். இப்படியாக பல்வேறு இறை நேசர்களை பற்றி ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த மகான்களுடைய அந்த சொஹபத்,
அவர்களை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை பற்றிய உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். அல்லாஹ் யார்? அல்லாஹ் எப்படி நம்மோடு இருக்கிறான்? அவனுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன? ஏன் அவனை நாம் வணங்குகிறோம்? 5 நேர தொழுகை கசக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, சிரமமாக இருக்கிறது சொன்னால் காரணம் என்ன? யாரை தொழுகிறோமோ அவனை பற்றிய ஆர்வமும் ஆசையும் நமக்கு இல்லை. وَإِلَى رَبِّكَ فَارْغَب என்று அல்லாஹ் சொல்கிறான். إِذَا فَرَغْتَ فَانْصَبْ وَإِلَى رَبِّكَ فَارْغَب. நீங்கள் ஓய்வு பெற்று விட்டால் நபியே நீங்கள் வந்து நில்லுங்கள், தொழுகையில் நில்லுங்கள். وَإِلَى رَبِّكَ فَارْغَب, உங்கள் ரப்பின் மீது நீங்கள் பிரியத்தோடு நில்லுங்கள் என்று சொல்கிறான். தொழுகையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் மீது நமக்கு பிரியம் ஏற்படும். ஏற்பட்டால் தான் அது தொழுகை. ஆனால் நம் தொழுகை நிலை எப்படி இருக்கிறது? மகான்கள் சொல்வார்கள், कोई सबको भूल जाता वो खुदा को याद करता. அல்லாஹை ஒருவன் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அகில உலகத்தை அவன் மறக்க வேண்டும். அகில உலகத்தை மறந்து யார் தொழுகையில் இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹை ஞாபகப்படுத்த முடியும். जो इमाम बन गया है उसे फिक्र मुक्तदी है. இமாமாக நிற்கக்கூடியவர்கள் கூட சில நேரத்தில் பின்னால் உள்ளவர்களை பற்றி தான் சிந்தனை இருக்கிறது. அவர் என்ன சொல்வாரோ, இவர் நம்மில் என்ன குறையை கண்டுபிடிப்பாரோ, இவர் நம்மை பற்றி வெளியில் என்ன பேசுவாரோ, இதுதான் சில நேரத்தில் இமாம்களுக்கும் கூட ஏற்படுகிறது. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று மகான்கள் கேட்பார்கள். அப்படி நம்முடைய தொழுகையில் அல்லாஹ் இருக்க வேண்டும், நம்முடைய வியாபாரத்தில் அல்லாஹ் இருக்க வேண்டும், நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் அல்லாஹ் நம்மோடு இருக்க வேண்டும், நாம் மனைவியோடு இருக்கும் பொழுது நம்மோடு அல்லாஹ் இருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் எங்கே இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த உணர்வை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகான்களிடம் நாம் செல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்பார்கள், அலா உனப்பிக்கும் பிஹியாரிக்கும், உங்களில் சிறந்தவர் யார் என்பதை நான் சொல்லட்டுமா? காலு பலா யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் சொல்லுங்களேன் என்று சொல்லும் பொழுது, அல்லதீன இதா ருஊ துக்கிரல்லாஹ், யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை ஏற்படுகிறதோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வை எப்பொழுதுமே தன்னில் வைத்து தன்னில் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மகான்கள் தான் நாம் பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை ஏற்படக்கூடியவர்கள். முதல் அந்த கண்ணோட்டமும் தேட்டமும் நம் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். பக்கத்தில் ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்கிறார், அவர் யார் என்றே தெரியாது, அவர்கிட்ட பேசியிருக்கிறோம், நல்லா இருக்கீங்களா, எல்லாம் பேசியிருக்கிறோம், டிராவல்ல பார்த்துட்டு போயிட்டோம். ஒரு உடல்நிலை சரியில்லை என்று வரும்பொழுது அவரை போய் பார்க்கிறோம், பார்த்தால் அவர் டாக்டருடைய சேர்ல உட்கார்ந்து இருக்கிறார். நம்முடைய பார்வை எப்படி இருக்கும்? நேற்று வரை அவர் சாதாரணமா பஸ்ல பார்த்தவர் நினைத்தோம், ஆனால் இன்று அவர்தான் நம்முடைய நோய்க்கு நிவாரணம் தரக்கூடிய சீஃப் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறார். உடனே பார்வை திரும்பிவிடும், சிந்தனை திரும்பிவிடும், அவர் மீதான மரியாதை ஏற்பட்டுவிடும், அவருக்கு கட்டுப்படக்கூடிய நிலை எல்லாம் வந்துடும். அப்ப மகான்களை நாம் முதலில் அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹுடைய தேட்டம் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் கெஞ்சி துஆ செய்ய வேண்டும், யா அல்லாஹ் உன்னை எனக்கு அறிவித்து தரக்கூடியவரை நீ காட்டு, உன்னோடு என்னை இணைத்து வைக்கக்கூடியவரை நீ காட்டு, அப்படிப்பட்ட மகான்களை எனக்கு நீ காட்டிருக்கா என்று நாம் அல்லாஹ்விடத்தில் முதலில் கேட்க வேண்டும். அந்த உணர்வும் அந்த சிந்தனையும் நமக்கு ஏற்பட்டு விட்டால் அந்த நல்லோர்களை அல்லாஹ் நமக்கு காட்டி தருவான். அந்த நல்லோர்களின் மூலம் நாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை எல்லா நேரமும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற உணர்வை அடைந்து விட்டால் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது, எந்த பயமும் அவர்களுக்கு இருக்காது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இறை நேசர்களாக நாமும் மாற முடியும். நம்மையும் அல்லாஹ் அப்படி மாற்றுவான். நமக்கு அல்லாஹ்வை அடைய வேண்டும், அவனோடு வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும், அந்த சிந்தனை நம்மில் இருக்க வேண்டும், அந்த தேடுதல் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வை பற்றிய தேடுதல் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் எதையும் சாதித்திட முடியாது. இந்த உலகத்தில் நாம் தொழுவதால், நோன்பு வைப்பதால், ஜகாத்து கொடுப்பதால், ஹஜ்ஜு கொடுப்பதால், ஹஜ்ஜுக்கு செல்வதால் நாம் அல்லாஹ்வை நெருங்கி விட்டோம் என்பதல்ல. நம் உள்ளத்தில் சதா சர்வ காலமும் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயம் நம்மில் நடக்கும் பொழுதும் நன்மை ஏற்பட்டாலும் தீமை ஏற்பட்டாலும் என் ரப்பு இதை என்னில் வெளியாக்குகிறான் என்ற உணர்வில் நாம் ஆழ்ந்துவிட வேண்டும். அந்த உணர்வோடு வாழ்பவர்கள் தான் மகான்கள். அந்த சிந்தனையிலே இருப்பவர்களைத்தான் வலியுல்லாக்கள், அவுலியாக்கள், இறை நேசர்கள் என்று நாம் சொல்கிறோம்.
எனவே அந்த நல்லோர்கள் நாதாக்களை நாம் அறிந்து அடைந்து அவர்கள் மூலமாக அல்லாஹ்வை அடையக்கூடிய, எல்லா நேரத்திலும் அல்லாஹுடைய சிந்தனையில் வாழக்கூடிய நர்வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் வழங்கி அருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.